ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்களூர் வந்திருக்கிறோம். பெங்களூர் கிடையாது, மேங்களூர். இந்த மேங்களூர் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான கோயில்கள், பீச், என்டர்டெயின்மென்ட் ஸ்பாட்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு. இது வந்து கோஸ்டல் ரீஜன் தான். கடல் ஓரத்துல தான் இந்த மேங்களூர் இருக்கு. ஸோ நம்ம எங்கெல்லாம் போப்போறோம் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்க போறேன். பிளஸ் நம்ம யார் கூட வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய என்னோட ஃபேமிலி ட்ரிப். என்னோட ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேரோட சேர்ந்து ஒரு 30க்கும் மேல நெறைய பேர் வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கேங்கா ஒரு ட்ரிப் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே வந்து யார் யாரெல்லாம் காமிக்கிறேன் போக போக பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. நான் ட்ரெயின்ல நாங்க திருப்பூர்ல ஏறுனதுலேருந்து மேங்களூர் ஜங்ஷன் வந்ததுலேருந்து இப்போ நான் எங்க வந்திருக்கிறேன், இந்த லாட்ஜ் எல்லாமே டீட்டெயில் கவர் பண்ணி நான் அப்படி லைனா காமிக்கிறேன், கோர்வையா பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சீரிஸா போக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம இன்றைய முதல் நாள் எங்கெல்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்ம இதே மாதிரி நிறைய விதமான கண்டென்ட்ஸ் போட்டுருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேங்களூர் ஜங்ஷனில் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம போக போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு தான். ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். விடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. இப்போ நாங்கள் நைட்டு வந்து திருப்பூரில் ஒரு 8:50க்கு ஏறினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலங்காத்தால் 5 மணிக்கு வந்து ரீச் ஆகிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போகலாம், வாங்க. குட் மார்னிங். சூர்யா ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு லாட்ஜுக்கு வந்துருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூம் போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக புக் பண்ணியிருந்தோம். மேங்களூர் ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து குளித்து கிளம்பிட்டு நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு டூர் பஸ் எல்லாமே நம்ம புக் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அதில் தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். சாப்பிட்றக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூர்யா ஹோட்டலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே ஜஸ்ட் ஒரு 2 இட்லி வடை சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னடா ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருந்தது சாம்பார் எல்லாமே. எனிவே சாப்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர் ஊரை வந்து அப்படி அழகான பில்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த லொக்கேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். சில இடங்கள்லாம் பார்க்கும்போது கேரளா மாதிரியே இருந்தது. அந்த வால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சு மழை பெஞ்ச இடம் மாதிரி. அந்த கேரளா போனவங்களுக்கு தெரியும், அந்த கேரளா லுக்லேயே எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா பசுமையாக சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய இடங்களில் பில்டிங்ஸுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் இப்படி ஜஸ்ட் நான் காமிச்சிட்டே போகிறேன். ஃபஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான். கட்டில் துர்க்கை அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில், முக்கியமான ஃபேமஸான ஒரு கோயில் ஸ்பாட். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ போகிற வழியில் எப்படி இருந்துச்சுங்கிறத காமிக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன்.
முதல் நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலு அப்படிங்கிற இடம், துர்கை பரமேஸ்வரி டெம்பிள், துர்கை அம்மன் கோவில். இந்த ஊர் பேர் வந்து கட்டில் அப்படிங்கிறனால கட்டில் துர்கை அம்மன் கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட மாதிரி இருக்குது. ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து மொபைல் அலௌடானு தெரில, போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். தண்ணி வேணுமா சாமி? பாம்பு அதான் அங்கே வளைஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க அங்கே அந்த தலை காட்டுது பாருங்க. பாருங்க வளைஞ்சு போகுது பாருங்க, தண்ணியில் பாருங்க அங்கே வளைஞ்சு போகுது பாருங்க, தலை வெளியில் வருது பாருங்க. பாருங்க பாம்பு தெரியுதுங்க பாம்பு அந்த கடைசியில தண்ணியில பாருங்க, அங்க ரைட் சைடுல போயிட்டு இருக்கு. அதான் அதான் செவ தொட்டி போகுது. தெரியுதா? பயங்கரமா இருக்கு. வந்தோடனே ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு பாம்பு பார்த்துட்டோம். ஆமா, ஹாய் சொல்லுங்க. ஹாய். சரி வாங்க நம்ம கட்டில் துர்கை அம்மனை தரிசனம் பண்ண போகலாம். மூலஸ்தானத்துக்கு போகிறக்கான வழி வந்து இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட், அதனால் என்னால் உள்ளே அதிகமாக ஃபோட்டோ எடுக்க முடியாது. வெளியே காமிக்கிறேன். அண்ட் உள்ளே வந்து நெட்டில் எடுத்த ஃபோட்டோகிராஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கட்டில் துர்கை அம்மனுடைய மூலஸ்தானத்தோட புகைப்படம். தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? முன்ன ஒரு காலத்தில் அருணசுரா அப்படிங்கிற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் வந்து பிரம்மாவை வேண்டி தவம் இருந்திருக்கான். அந்த தவத்தின் பயனாக பிரம்மாவும் உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு வந்து நிற்கிறாரு. அப்போ இவன் என்ன வரம் கேட்டிருக்கான்னா, என்ன எந்த ஒரு 2 மற்றும் 4 கால் இருக்கிற உயிரினங்களாலையும் கொல்ல முடியாத மாதிரி ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறான். பிரம்மாவும் கொடுத்துட்றாரு. அதனால் அவனோட அட்டூழியம் வந்து கட்டுக்கடங்காமல் போய் பூமியில் வாழ்கிற மனிதர்களெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணி ரொம்ப அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ இதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி 2 கால் இருக்குது, அல்லாட்டி 4 கால் இருக்கிற வாகனங்கள், மிருகங்கள், சிங்கம், கரடி எதுனாலுமே 4 கால். ஸோ அப்போ வந்து சாமினாலுமே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வந்து துர்கை அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை டைவர்ட் பண்ணி ஒரு பாறையாக மாறிடுறாங்க. அப்போ அந்த பாறையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உடச்சிட்றான். உடச்ச உடனே உள்ளேருந்து தேனீக்களாக வருது. ஸோ தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி 6 கால் இருக்கிறதுனால அவனால் கொல்ல முடியும். ஸோ தேனீக்களாக மாறி சாமியை வந்து அவனை கொட்டி கொண்டுறாங்க. ஸோ அப்படி வந்து அந்த அசுரனை அழிச்சதுனால ஆதிசக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே நந்தினி அப்படிங்கிற ரிவரில் வந்து லிங்கமாக மாறிடுறாங்க. ஸோ அதை சுற்றி கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கட்டில் துர்கை அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுடைய வரலாறு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் கர்நாடகா டூரிசம் மற்றும் நெட்டில் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோவில் வரலாறு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலக தேனீக்கள் தினம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போடுறேங்கிறது எனக்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூனிவர்சல் ரிலேஷனாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ சொல்கிறேன், தேனீக்கள் உலகுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ கண்டிப்பாக தேனீக்கள் நம்ம பாதுகாக்கணும். சரி, ஓகே. கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகதேவரா சன்னதின்னு சொல்லிட்டு நாகதெய்வத்துக்கான ஒரு சன்னதி இருந்தது. கோயிலுக்கு உள்ளேயுமே மூலஸ்தானத்தில் நம்மளால் ஒரு நாகதேவர் சன்னதி பார்க்க முடிஞ்சது. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாகதெய்வத்தை நேரில் தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ எல்லாம் நம்பிக்கைன்ட்டு தரிசனத்தோட திருப்தியாக நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். துர்கை அம்மன் கும்பிட்டு வந்துட்டோம். ரிவர் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுடைய மதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆக்சுவலி தண்ணி போகல, தண்ணி போகிறப்ப போனதுன்னா நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கோயிலே வந்து ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன், பார்ப்போம். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த பந்தத்தோட கூட்டமாக ஒரு ட்ரிப் வந்துருக்கிறமே, ஞாபகார்த்தத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெயிலின் தாக்கம் அந்தளவுக்கு தாக்குன்னு தாக்கிடுச்சு. யாராலும் இங்கே நிற்கவே முடியல, அந்தளவுக்கு வெயில் சூடாக இருந்துச்சு. சரின்ட்டு ஃபோட்டோங்கிற பேரில் 2-3 எடுத்துகிட்டு போதும் இப்போ எல்லோரும் கிளம்பிக்கலாம் டிஸ்போஸ் ஆகிட்டோம். இவங்க பார்க்குறவங்கலாம் தான் என்னோட வந்து ட்ரிப் மெம்பர்ஸ். இவங்களாம் தான் என்னோட சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, குட்டீஸ், நண்டு, சிண்டு எல்லாருமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்படி கிளியராக காட்டுறேன். சரி வாங்க பஸ்ஸுக்கு போகலாம்.
கட்டில் துர்கையம்மன் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி அலௌட் இல்லை, நான் எடுக்க முடியல. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது, தரிசனம் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்து ஸ்டைலில் தான் எல்லாமே இருந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி ஓகே, கட்டில் துர்கையம்மன் கும்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உடுப்பி கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாங்க போகிறோம். தென் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ் என்னென்னலாம் போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லா கேட்டகரியிலும் கவர் பண்ணியிருக்கோம். ட்ராயிங்கு, டான்ஸு, ஃபுட்டு, ட்ராவல் விளாகு, சைக்கிளிங், அது இதுன்னு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எல்லா ஜெனர் மக்களும் பிடிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.